ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம். சீரியல்லாம் இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவாக நடிச்சிட்ருக்க கீதா யார், என்ன என்ன விஷயம், என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு. சரவணன் இப்படி ஒரு விஷயத்த கார்த்திக்கிட்ட சொன்னோடனே கார்த்திக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, கீதா ஒரு அக்யூஸ்டா? ஆமாம் கார்த்தி, அவள் ஒரு அக்யூஸ்ட். அவள் வந்துட்டு உங்ககிட்ட அவள் சேஃபாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் தீபாவை நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கார்த்திகையுமே பயங்கர ஷாக் ஆகுது. சரி, நீங்கள் ஒன்றுமே வந்துட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க கார்த்திக். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தீபா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டுருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். அதோட மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கீதா மேலே ஒரு கண்ணு வைங்க. இவ வந்துட்டு பக்கக்கு ரொம்ப நாள், இவ என்ன வேணாலும் செய்வா. இவ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளே கிடையாது. இவ பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் எதாக இருந்தாலும் செய்வா. பிளான் பண்ணாமல் இவ எதையுமே செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது கீதா வந்து சொல்கிறாங்க, உங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டை அடிக்கடி இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் அவங்க இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவை பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணுறாங்க அந்த கிராமத்து மக்கள். ஸோ தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போ ரொம்பவே சேஃபாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன நடக்குது, இவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்கன்றத சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு எங்களால் எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி டாக்டர் போயிடுறாங்க. சரிங்க டாக்டர், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த பொண்ணை பற்றின எல்லா விஷயமும் சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு யார், என்ன, இவங்க ஆளுங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் செஞ்சிடலாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டருமே வந்துட்டு தீபாவை செக்அப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. முடிஞ்சளவு இவங்க கண்ணு முடிச்சோன்னே எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டருமே போயிடுறாரு. அண்ட் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபா எப்படியாச்சும் எங்கேயாச்சும் கிடச்சிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு எந்த ஊர்